டேய் கொஞ்சமா இருடா. அதுலயே கொஞ்சம் தாண்டா இருக்கும். ஏய் சாமி, அங்க வர்றா, நம்ம எச்சோடி வரேன். இந்த ஆளு காலேஜ் போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காரு? டேய் பாத்துட்டான்டா, நேரா இங்க தாண்டா வரேன். டேய் பதறாத. அந்த ஆள் எந்த மாலேசனு கேள்வி கிடையாது. சரி, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்றோம். ஓகே ஓகே. ஏண்டா காலேஜுக்கு வராம கட்டடிச்சு ஊரை சுத்திட்டு இருக்கீங்களா? போடு, உங்க அப்பா அம்மாக்கு போனை போட்டு வர சொல்லு. இன்னைக்கு உங்களுக்கு டிசியை கொடுத்துடலாம். சார், தாத்தா செத்து போயிட்டாரு சார். டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா செத்த தாத்தாவை சாகடிப்பீங்க? சார், நிஜமாவே என் தாத்தா செத்து போயிட்டாரு சார். இப்போ இதை நான் நம்பணும். சரி சொல்றேன், எப்படி உன் தாத்தா செத்தாரு? சார், காலங்காத்தால எந்திரிச்சு காலை கடனை முடிக்கிறத காட்டு பக்கம் ஒதுங்கிரு சார். அங்கே கொத்த வச்சு உட்காரும்போது கட்டுவரியா பாம்பு சுருக்குன்னு கடிக்க எங்கள் தாத்தா வெடுக்குன்னு எந்திரிக்க பாம்பு எலே தப்பிக்கவா பார்க்க அப்படின்னு பட்டுன்னு கொத்த என் தாத்தா விஷ ஏறி செத்தே போயிட்டாரு சார். இதுல சோக என்னோட தாத்தா காலைக்குடி கழுவவே இல்லை சார். 2 பேரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்றோம். ஓகே அட கடவுளே, காலை கூட கழுவாம காலமாயிட்டாரு. சோ எம்பாரஸ். காடிஸ் கல்நெஞ்சுக்காரன் சார். சரி, அவங்க தாத்தா செத்து போயிட்டாரு, நீ எதுக்கு லீவு? போடு, உங்க வீட்டுக்கு போனை போடு. என்னடா முழிச்சிட்டு இருக்க? கேட்கறல, பதில் சொல்லு. என்னடா பாக்கு போட்டிருக்கியா? சாரு, இயாள் மகா நடிகனாக்கும். என்னடா சொல்றான் இவன்? எனக்கே தெரியலையே. டேய், இவனை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா. உங்க தாத்தா கூட இவனு மேல போயிட போறான்.